சோ எவ்வளவு நாளா இது நடக்குது? சொல்லுங்க, இதெல்லாம் எத்தனை நாளா நடக்குது? பிராச்சி, நீயே சொல்லு. நீ ரன்பீரை லவ் பண்றியா? ஹே, உன்னதான் கேட்டுட்டு இருக்கேன், பதில் சொல்லு. நீ மத்தவங்க மாதிரி கிடையாது பிராச்சி. ரொம்ப ரொம்ப நல்லவ பிராச்சி நீ. ஐ லவ் யூ பிராச்சி. டு யூ லவ் மீ பிராச்சி? பதில் சொல்லு நீ. டு யூ லவ் மீ? நீ ரன்வீரை லவ் பண்றியா இல்லையான்னு சொல்லு. இல்ல. இல்லையா? இல்லையா? நீ 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 ஏன் பயப்படுற? நீ ஆமான்னு சொல்லு. நாம தான் இப்போ கையும் களவுமா மாட்டிட்டோமே. இப்போ கன்ஃபர்ஸ் பண்ணி தான் ஆகணும். நீ சொல்லு, காதலிக்கிறோம்னு சொல்லு. ஆமா ஆமா, நம்ம கையும் கழுவுமா மாட்டிக்கிட்டோம். ரன்பீர் சொல்றது கரெக்ட் தான். ஆமா, நான் ரன்பீரை ஐ மீன் நாங்க 2 பேரும் ஒருத்தர் விரும்புறோம். நீங்க வந்த உடனே உங்களை நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா சார் வந்து உங்ககிட்ட எந்த கலர் ஃபேவரைட்னு கேட்டாரு பாருங்க. அதுக்கு இவங்க பிளாக்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சாரும் இதுக்கப்புறம் என்னோட ஃபேவரைட் கலர் பிளாக்னு சொல்லிட்டாரு. அப்பவே எனக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு உங்களுக்குள்ள ஏதோ இருக்குன்னு. அப்புறம் சார், நீங்க தப்பா எடுத்துக்கலனா இன்னொரு கலர் கூட இருக்குது. அதுவும் லவ்வோட கலர் தான். அதை போட்டுக்கிட்டா உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கும். சார், நீங்க சொன்ன மாதிரி நான் ட்ரெஸ்ல மட்டும் இல்ல, சில பேரை பார்த்த உடனே என்னால பெஸ்ட் கப்பல்னு சொல்ல முடியும். நான் பையனை பார்த்த உடனே சொல்லிடுவேன் அவங்களுக்கு எந்த பொண்ணு கப்பலா வந்தா நல்லா இருக்கும்னு. மை காட், உங்க 2 பேர் ஜோடி இருக்குல்ல, சூப்பர் டூப்பர் ஹிட் சார். நீ இங்க இருந்து போறியா இல்ல நான் மேனேஜரை கூப்பிடணுமா? இப்போ அவர்கிட்ட சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்ல. ஏன்னா அவர் என்ன வேலையை விட்டு தூக்கிட்டாரு. இப்ப என்னோட டியூட்டியும் முடிஞ்சிருச்சு. ஆனா நீங்க 2 பேரும் ரொமான்ஸை கண்டினியூ பண்ணுங்க. நான் கிளம்புறேன். பாய். இங்க பாரு பிராச்சி, என்ன ரொம்ப கோவப்படுத்தி பார்க்காதீங்க. எனக்கும் ரன்வீருக்கும் கல்யாணம் ஆக போகுது. உன்னை நான் ஏற்கனவே வார்ன் பண்ணிருக்கேன். அப்படி இருந்தும் கூட என்ன அருமையான கப்பல். நல்ல வேலை இவகிட்ட இருந்து விடுதலை கிடைச்சிடுச்சு. ரன்வீர் சார்னு சொல்லாத, ரன்வீர் அண்ணான்னு சொல்லு. ஆமா, அவ எதுக்காக என்ன அண்ணன்னு சொல்ல சொன்னா? அவ்வளவுனா நீ ஏதாவது பேசுவியா இல்ல பேச மாட்டியா? எவ்வளவு நேரமா கேட்டுக்கிட்டே இருக்கேன். மாயா, நான் வேணும்னா சொல்லவா? சொல்லு சொல்லு. நீ கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாரு. நான் இதுக்கு பின்னாடி பார்க்கணும்? கேட்ட கேள்விக்கு பதில சொல்லு. தேவையில்லாம மாத்தி பேசாத. அதுக்கப்புறம் நீ என்ன சொன்னாலும் செய்யற, மேல கீழே எங்க வேணாலும் பாக்குற. ஆனா அதுக்கு முன்னாடி என் கண்ணை பார்த்து எனக்கு பதில சொல்லு. எக்ஸ்கியூஸ் மீ. இப்ப நான் இந்த வேலையை விட்டு போயிட்டேன். இனிமே நான் யாரை பார்த்தும் பயப்பட வேண்டாம். நீ என்ன சொன்ன? நான் அவரை அண்ணனு கூப்பிடணும்ல? ஒரு நிமிஷம் இங்க பாருங்க. இவ உங்களை என்ன அண்ணனு கூப்பிட சொல்லி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணா. ஏய், கையெல்லாம் ஓங்காத. அப்புறம் இங்க பாரு, என்னோட சுயரூபத்தை காமிச்சேன்னா நீ கையை யாரு முன்னாடி தூக்க மாட்ட. புரிஞ்சுதா? பெருசா பேச வந்துட்ட. டேரி, இப்ப நான் உன்னை என்ன பண்ண போறேன்னு பாரு. உன்னை விட மாட்டேன். உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? ஏன் மேலேயே கை வச்சிருக்க? நீச்சிட்டு இருக்க. இப்படி சண்டை போட்டுக்கறாங்க பாரு. எவ்வளவு சுவாரஸ்யமா இருக்குன்னு பாரு. எல்லாரும் எவ்வளவு என்ஜாய் பண்றாங்கன்னு பாரு. யாரும் என்ஜாய் பண்ணல, நீ தான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்க. போய் நிறுத்து. இப்படி பாக்குறதுக்கு ஒரு தடவை விட்டா வாய்ப்பு கிடைக்காது பாரு. நான் வேணா சொல்றேன், இந்த மாயா செம்ம வாங்குவாங்க போறா. இந்த வாய்ப்பை நான் நழுவ விட மாட்டேன். வெரி குட் ரோஷினி, அடி அவள. உன்னை திருத்த முடியாது. விட்டுட மாட்டேன். என்ன விடு. என்ன விடு. என்ன விடுன்னு சொல்லல. இங்க என்ன நடக்குது? ஏய், இங்க பாருமா, அவளோட கையை விடு. என் பொண்ணு மேல கை வைக்கிறதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? உங்க பொண்ணுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. கூட்டிட்டு போய் வைத்தியம் பாருங்க. ஏ பொண்ணே, வார்த்தை அளந்து பேசு. நான் யார் தெரியும்ல? நான் நினைச்சா இப்பவே உன்னை ஜெயிலுக்கு அனுப்ப முடியும். என் பொண்ணுகிட்ட மன்னிப்பு கேளு. இவகிட்டயா மன்னிப்பா? அதுக்கு வாய்ப்பே இல்ல. இப்ப நீ மன்னிப்பு கேக்குறியா இல்ல நான் போலீஸை கூப்பிடுவா? இரு, உன் பேர் என்ன? நான் சொல்ல மாட்டேன். எப்படி நீ சொல்லாம இருப்ப? உன்னோட ஐடி கார்டை காட்டு.
பேன் கார்டு காட்டு இல்லனா ஆதார் கார்டை காட்டு. அதெல்லாம் நீங்க அப்புறமா பாருங்க. அதுக்கு முன்னாடி இந்த இடத்தை விட்டு நான் எவ்வளவு வேகமா ஓடுறேன்னு மட்டும் பாருங்க. மாயா, எதுக்காக இந்த மாதிரி பொண்ணு கூட எல்லாம் சண்டை போடுற? பாரு, உன் உடம்புல எல்லாம் எவ்வளவு கீரல்னு. வா, போய் வண்டியில உட்காரு. நான் வந்து உனக்கு மருந்து போட்டு விடுறேன். மாப்பிள்ள, நீங்களும் வாங்க. வாங்க. இந்த வீட்ல நான் வேலை செய்ய ஆரம்பிச்சேன்னா அவ்வளவு வேலை வந்துகிட்டே இருக்கும். என்ன பண்றதுன்னே புரியல. ஹலோ. நான் இப்ப வந்துடுறேன். என் பையன் இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கான்னு தெரியுமா? அம்மா, நான் வீட்டுக்கு வந்து எல்லா விஷயத்தையும் தெளிவா சொல்றேன்னு சொன்னா. அதுக்கு நான் சொன்னேன், கவலைப்படாத, நாங்களே இங்க வரோம்னு சொல்லிட்டேன். நீ ரொம்ப சரியா சொன்ன பல்லவி. சந்தோஷம் நம்மளுக்கு எந்த இடத்துல கிடைக்குதோ நாம நேரா அந்த இடத்துக்கே வந்துடுறதா சரி. நான் ஒரு விஷயம் சொல்லவா? இந்த மால் இருக்கே, எனக்கு ரொம்ப லக்கி ஆயிடுச்சு. இனிமே என் வாழ்க்கை ஃபுல்லா இந்த இடத்துக்கு தான் ஷாப்பிங் பண்ண வருவேன். மம்மி, இந்த நாளை நாம ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடணும். ஏன்னா சொல்ல போனா இத ரன்பீரோட செகண்ட் பர்த்டேன்னு தான் சொல்லணும். ஏன்னா இது அவனுக்கு கிடைச்ச புது வாழ்க்கை. சரியா? நீ ரொம்ப சரியாதான் சொல்ற. அவன் மாட்டி இருந்தானா அவன் வாழ்க்கை நாசமா இருக்கும். நீ ஒண்ணு பண்ணு, உடனே ரன்வீருக்கு போன் பண்ணு. அப்புறம் நாம இங்க வந்து சேர்ந்துட்டோம்னா அவன் கிட்ட சொல்லிடு. இல்ல மம்மி, நாம அவனுக்கு சர்ப்ரைஸ் கொடுப்போம். சரி, வாங்க. அவ ரொம்ப அடிச்சிட்டாளே. அவ ஓடி போயிட்டா. இல்லனா அவ எங்க ஓடி போயிட போறா? அவ எங்க இருந்தாலும் கண்டிப்பா நான் கண்டுபிடிப்பேன்.
அவ செஞ்ச தப்புக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கும். அவ பண்ண தப்புக்கு பல மடங்கு நான் தண்டனை வாங்கி கொடுப்பேன். நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. வெறும் கீரல் தாங்க, ரத்தம் எதுவும் வரலங்க. நீங்க என்ன வேணா இருக்கட்டும், நான் என் பொண்ணு இந்த மாதிரி கஷ்டப்படுறதெல்லாம் என் கண்ணால பார்க்கவே முடியாது. அவளுடைய மொத்த குடும்பத்தை நான் எப்படி அழிக்க போறேன்னு நீ பார்க்க தானே போற. நீ மாயாவை பாத்துக்க, அவ யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டு வரேன். இங்க பாருங்க, இதை இதோட விட்டுருங்க. போன போகுதுன்னு விட்டுருங்க. முதல்ல நான் அவளை பழி வாங்கிட்டு அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை நான் விடுறேன். அவளுக்கு யார கஷ்டப்படுத்திருக்குன்றது தெரிய வரணும். அதே மாதிரி யார்கிட்ட மோதிட்டோன்றது கூட தெரிய வரணும். கண்டிப்பா அவளுக்கு தண்டனை கிடைக்கும், அது யாரா இருந்தாலும் சரி. மாயா, நான் உங்க அப்பா கூட போய் சமாதானப்படுத்துறேன். ஏன்னா அவரோட கோபம் எவ்வளவு மோசமா இருக்கும்னு உனக்கே தெரியும். உன்னோட அத்தையை இவர் என்ன பண்ணாருன்னு உனக்கு தெரியும்ல. இவரு இந்த பொண்ணு என்ன பண்ணுவாரோன்னு பயமா இருக்கு. தப்பி தவறி கூட எந்த தப்பு இவர் பண்ணிடக்கூடாது. நான் இப்ப வந்துடுறேன். என்னோட கேள்விக்கான பதில் உங்ககிட்ட இருந்து இன்னும் கிடைக்கல. நான் என் கண்ணால பார்த்தது உண்மையா? ப்ளீஸ், நான் கேட்ட கேள்விக்கு பதில சொல்லுங்க. நீங்க 2 பேரும் லவ் பண்றீங்களா? ஆம், பிராச்சியோனாலும் ஒருத்தர் ஒருத்தர் காதலிக்கிறோம். ரொம்ப நாளாவே. ஆனா இந்த விஷயம் யாருக்கும் வெளியே தெரியாது. உனக்கு மட்டும்தான் இப்ப தெரியும். இதை பத்தி என்னோட ஃபேமிலிக்கே யாருக்கும் தெரியாது. ஆனா என்ன கேட்டீங்கன்னா இந்த விஷயத்த நீயே உன்னோட ஃபேமிலி கிட்ட சொல்றது நல்லதுன்னு தோணுது. இங்க பாரு மாயா, இந்த கல்யாணம் மட்டும் நடந்ததுன்னா 3 பேரோட வாழ்க்கை நாசமாயிடும். என்னால எந்த காலத்திலயும் சந்தோஷமா இருக்க முடியாது, உன்னையும் சந்தோஷமா வச்சுக்க முடியாது. அப்புறம் பிராச்சி, ஐ எம் சோ சாரி, என்னால இதை உங்ககிட்ட சரியா சொல்ல முடியல. ஏன்னா அதுக்குள்ள கல்யாண டேட்டை கூட ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ப்ளீஸ், நான் சொல்றத நீ புரிஞ்சுக்கோ. என்னால பிராச்சி இல்லாம இருக்க முடியாது. ஐ லவ் ஹர். மாயா, இன்னும் நீ அப்செட்டா இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ. எங்களை பத்தியும் கொஞ்சம் நீ யோசிச்சு பாரு. எங்க 2 பேரால ஒருத்தரை பிரிஞ்சு ஒருத்தர் இருக்க முடியாது. எங்க காதல் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஐ எம் சாரி. ரன்வீர், இங்க கொஞ்சம் பாரு. நீ சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் என்னோட மனசுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஐ நோ. எனக்கு இப்போ உன்கிட்ட தனியா பேசணும். ஓகே, ஐ வில் பி பேக். இந்த லூடோ கேமை யார் உருவாக்குனாங்களோ அவங்களுக்கு சம மூளை. எனக்கு பரமபதம் தான் ரொம்ப பிடிக்கும். ஆனா நீ சொன்னங்கிறதுக்காக தான் இந்த விளையாட்டு விளையாடுறேன். நான் ஏன் லூடோ ஆடுறேன்னு தெரியுமா? இப்ப பாரு, பரமபதத்துல நீங்க தான் ஜெயிக்கிறீங்க. அப்புறம் இந்த தடவை நான் ஜெயிச்சு காமிக்கிறேன். நீ என் கூட எந்த கேம் விளையாடினாலும் சரி, இந்த சரிதா ஆண்டியோட விளையாண்டு ஜெயிக்கிறது கஷ்டமான காரியம் மட்டும் இல்ல, முடியாத ஒரு காரியமும் கூட. அது இப்ப தெரிஞ்சிரும். பாத்தீங்களா, திரும்பவும் ஆறு போட்டேன். சரி சரி, நம்ம கேம கவனிப்போம். ஓஃபோ, யாராவது அந்த போனை எடுங்களேன். மறுபடியும் பண்ணி பாக்குறேன். அட, இப்ப இந்த வீட்ல நம்ம 2 பேரை தவிர வேற யாரும் கிடையாது. பாவம், அந்த போனும் ரொம்ப நேரமா அடிச்சிட்டு இருக்கு. இப்ப நாம தான் யாராவது போய் போன் எடுக்கணும். போய் போன் எடு. ஏன் நான் எதுக்காக போய் போன் எடுக்கணும்? நீங்களே போய் எடுக்கலாம் இல்லையா? நானா? ஏய், நான் ஒரு சீனியர் சிட்டிசன். நீ என்கிட்டயே வேலை வாங்குவியா? ஆமா, இதுல ஒன்றும் குறைச்சல் இல்ல. நான் சீனியர் சிட்டிசன். இப்படி சொல்லி சொல்லியே நீங்க எல்லாத்துலயும் தப்பிச்சுக்கிறீங்க. நான் சீனியர் சிட்டிசன் ஆகும்போது உங்களை வச்சுக்கிறேன் என்ன? தோபாரா, என்னைக்கு நீ சீனியர் சிட்டிசன் ஆகுறியோ அன்னைக்கு நான் இந்த உலகத்தை விட்டே போய் சேர்ந்து வேற உலகத்துக்கு போயிருப்பேன். புரியுதா? நாம வீட்லயே ஒரு வேலைக்காரங்களை வச்சுக்க கூடாது, பெரியவங்களை பாத்துக்கிறதுக்காக. அப்படி இல்லனா வீட்டு வேலை பாக்குறதுக்கு யாராவது வச்சுக்கலாமே. அது சரி, நாம வீட்டு வேலை செய்யறதுக்கு யாராவது வச்சுக்கிட்டோம்னா அப்புறம் நாம இந்த வீட்டுல சும்மா தான் உட்காந்துட்டு இருக்கணும். அப்புறம் நாள் பூராவும் வாயில விரல வச்சுக்கிட்டு சும்மாவே வீட்டுல உட்காந்துட்டு இருக்கணும். புரியுதா?
பெருசா வேலைக்காரங்களை வச்சுக்கலாமா? அட போய் அந்த போனை தான் முதல்ல எட. ஹலோ ஹலோ, அதாவது நான் பல்ஜித் கோலி பேசுறேன். ஹலோ வணக்கம் ஆண்டி, நான் சஹானா பேசுறேன். அடடே சஹானாவா? வீட்ல யாராவது புத்திசாலியா இருக்காங்களாமா? ஆண்டி, இன்னைக்கு உங்களுக்கு லக்கியான டே. அதனாலதான் நீங்க இருக்கிறதுல புத்திசாலியான பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. ஆனா என்ன மத்தவங்க நான் புத்திசாலின்றத ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா நான் புத்திசாலி தான். அப்புறம் நான் புத்திசாலியான பொண்ணு இல்லன்னு மத்தவங்க நினைச்சாங்கன்னா நான் அவங்களுக்கு புத்திசாலி நிரூபிச்சு ஆகணும் இல்லையா? அதுக்காக வாய்ப்பு கிடைக்கணும் இல்லையா? சான்ஸ் கிடைச்சாதான் சச்சின். அது மாதிரி நீங்க என்ன பத்தி தெரிஞ்சுக்கிட்டாதான் நான் ரொம்ப புத்திசாலின்னு உங்களுக்கு தெரியும். அதனாலதான் புத்திசாலியான நீங்க போன் பண்ணும்போது புத்திசாலியான நான் போனை எடுத்திருக்கேன். இப்ப நம்ம 2 பேருமே புத்திசாலிங்க. கேளு. இங்க பாரு, உன் புத்திசாலித்தனமான பேச்செல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா தயவு செஞ்சு போனை என்கிட்ட கொடு. இல்லன்னா நீ பேசுறத மத்தவங்க கேட்டாங்கன்னா அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவாங்க. முதல்ல அந்த போனை என்கிட்ட கொடு. இங்க பாருங்க, வீட்லயே புத்திசாலியான ஆள்கிட்ட அவங்க பேசணும்ன்றாங்க. உங்ககிட்ட பேசணும்னா உங்களுடைய பேரை அவங்க சொல்லிருப்பாங்கல்ல. இங்க பாரு, புத்திசாலின்னு அவங்க சொல்லி இன்டைரக்டா அவங்க என்னத்தான் சொல்லிருக்காங்க. ஒருவேளை உன்கிட்ட பேசுறதா இருந்தா அவங்க புத்திசாலியான ஆள்கிட்ட பேசணும்னு சொல்லிருக்கவே மாட்டாங்க. நீ ஒரு புத்திசாலி இல்லைங்கிறதுனாலதான் இந்த விஷயமே உனக்கு புரிய மாட்டேங்குது. ஆமா சகானா செல்லம், சரிதாக்கா சரியாதான் சொல்றாங்க. நான் பேச நினைச்சது அவங்க கிட்டதான். அதாவது வீட்ல யாரு வயசான பெரியவங்க இருக்காங்களோ, அதாவது வயசானவங்க, அவங்கதான் புத்திசாலிங்க. ஓ அப்படியா? நீங்க இது முதலே சொல்லிருக்கலாம்ல. அதாவது வீட்ல இருக்கிற வயசானவங்க கிட்ட பேசணும்னு. இப்பதான் உங்க சீனியர் சிட்டிசன் சொல்லிட்டு இருந்தாங்க. நல்ல வேளை அது இப்ப நிரூபிக்கிற நீ மாதிரி அந்த நீங்களே போனை சொல்லிட்டீங்க. கொடுக்கறியா இல்ல பிடுங்கவா? இந்த வீட்ல யாரும் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. வணக்கம் தங்கச்சிமா, சொல்லுங்க எப்படி இருக்கீங்க? வணக்கம் வணக்கம் சரிதாக்கா. இப்ப நான் வானத்துல அப்படியே பறந்துகிட்டு இருக்கேன். அதனால உங்களையும் என் கூட சேர்ந்து பறக்க வைக்கலான்னு முடிவு பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படியா? அப்படின்னா நீங்க எனக்கு இப்ப போன் பண்ணது சந்தோஷமான விஷயத்த சொல்றதுக்காக இல்லையா? ஆமா ஆமா, ரொம்ப சந்தோஷமான விஷயம். அது என்னன்னா, நானும் பல்லவியும் மாலுக்கு வந்திருக்கோம். இங்க ரன்பீரும் பிராச்சியும் வந்திருக்காங்க. இங்க வந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு என்ன தெரிய வந்துச்சுன்னா, அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிருக்கு உயிரா காதலிக்கிறாங்க. அதான் உங்களுக்கு போன் பண்ணி சொல்லலாம்னு நினைச்சேன். அட, உங்களுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிடுச்சா?